கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு பிதாவாகிய தேவன் அதர்சனமானவர். தரிசனமான யெகோவா எப்படி பிதாவா இருக்க முடியும்? ஜெபம். ஏசப்பா, உன்னதத்திலே ஒருவன் சேரக்கூடாத வழியிலே, ஒருவன் காணக்கூடாத வழியிலே, என்றென்றும் சதா காலமும் நித்திய நித்தியமாய் ஒருவராய் சாவாம இல்லவராய் நித்தியானந்த ஏக சக்கராதிபதியாய் இருக்கிற எங்க இயேசு கிறிஸ்துவே, உண்மை குறித்து அறிகிற அறிவிலே நாங்கள் வளர இந்த செய்தியை நீர் ஆசையில் வைத்து தர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உமது பரிசுத்தமுள்ள நாமத்தை சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பிதாவாகிய இயேசுவே, ஆமென். தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதன்படி தேவன் ஒளியாய் மாத்திரம்தான் இருக்கிறார் என்பது பொருள் அல்ல. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது. இதன்படி தேவன் ஆவியாய் மாத்திரம்தான் இருக்கிறார் என்பது பொருள் அல்ல. தேவன் வார்த்தையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதன்படி தேவன் வார்த்தையாய் மாத்திரம்தான் இருக்கிறார் என்பதும் பொருள் அல்ல. அதுபோல தேவன் அதர்சனமானவராய் இருக்கிறார், அதர்சனமானவராய் என்று வேதம் சொல்லுகிறது. இதன்படி தேவன் அதர்சனமானவராய் மாத்திரம்தான் இருக்கிறார் என்பது பொருள் அல்ல. தேவன் ஒளியாய் இருக்கிறார், ஆவியாய் இருக்கிறார், வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை வைத்து தேவனுக்கு சாயல் அல்லது ரூபம் இல்லை, அவர் அருவியானவர் என்று நினைப்பது தவறு. ஏனென்றால் உன்னத பாட்டு 1:16 அவர் ரூபமுள்ளவர் என்று வாசிக்கிறோம். அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாக இருக்கிறது என உன்னத பாட்டு 5:15 அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறது. இது பிதாவாகிய தேவனை மனைவியாகிய சபை வர்ணிக்கும் விதம் ஆகும். எனவே பிதாவாகிய தேவனுக்கு ரூபம் உண்டு. பிதாவாகிய தேவன் ஒரே நேரத்தில் ஒளியாயும் ஆவியாயும் வார்த்தையாயும் ரூபமுடையவராயும் இருக்க வல்லமை உள்ளவராய் இருப்பது போல ஒரே நேரத்தில் தரிசனமானவராயும் அதர்சனமானவராயும் இருக்கவும் வல்லமை உள்ளவர். இது உண்மையானால் பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒருக்காலும் கண்டதில்லை என யோவான் 1:18 சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 6:16 எழுதப்பட்டிருப்பதின் கருத்து என்ன? உன்னத பாட்டு 3:4 சாலமோன் என் ஆத்தும நேசரை கண்டேன் என்றல்லவா பாடுகிறான். உன்னத பாட்டு 3:11 சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள் என்றும் பாடப்பட்டுள்ளது. இங்கு சொல்லப்பட்ட சீயோன் குமாரத்திகளே, அதாவது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே, கன்னியர்களான பிதாவின் மணவாளி சபை. இந்த சீயோன் குமாரத்திகளால் பிதாவானவர் பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை இதிலிருந்து அறிகிறோம். மேலும் இயேசுவானவரும் யோவான் 14:7
என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை பிதாவை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். மேலும் அவர் யோவான் 15:24 வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள் என்றார். யோவான் 1:18 1 தீமோத்தேயு 6:16 பிதாவாகிய தேவனை ஒருவனும் பார்த்ததில்லை என்ற கருத்து இயேசு சொன்னது கருத்துக்கு இயேசு சொன்னது முரண்பாடாக தோன்றினாலும் அவர் சொன்னதும் பிதாவை கண்டீர்கள் என்று அவர் சொன்னதும் உன்னத பாட்டில் சாலமோன் பாடியதும் நான் என் நேசரை கண்டேன் என்று பாடியதும் சத்தியமே, உண்மையே. யெகோவாகிய தேவன் யாத்திராகமம் 6:2-3 ஆகிய வசனங்களில் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன், என் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்றார். இங்கு சொல்லப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பவர் நித்திய பரம பிதாவே ஆவார், பரலோக பிதா ஆவார். யெகோவா தரிசனமானபடியினால் அவர் எப்படி பிதாவா இருக்க முடியும் என்று சிலர் நினைக்கின்றனர். யாத்திராகமம் 6:3 யெகோவா என்னும் நாமமுடைய தேவன் தம்மை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமமுடையவராய் வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் யெகோவா தானே நித்திய பரம பிதா, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று 1:8 வாசிக்கிறோம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று 1 ராஜாக்கள் 18:39 சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தர் தான் பிதா. அவன் என்னை நோக்கி, நீ என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் என்று சங்கீதம் 89:26 கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பின் கண்மலை யார்? விடை ஏசாயா 26:4 இருக்கிறது. அதில் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று உள்ளது. இதன்படி யெகோவாதான் கர்த்தர், யெகோவாதான் கர்த்தர், யெகோவாதான் தேவன், யெகோவாதான் பிதா. எனவே யெகோவா பிதா என்பது உண்மையே. யெகோவா பிதா என்றால் எப்படி மனிதர்களுக்கு தரிசனமானார்? தேவனாகிய பிதா தம்மை தமது பிள்ளைகளாகிய மனிதர்களுக்கு தரிசனமாக்கியுள்ளார், தரிசனமாக்குகிறார், தரிசனமாக்கிக் கொண்டிருக்கிறார், தரிசனமாக்குவார் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய இந்த தரிசனத்தின் மூலம் அவருடைய உன்னதமான நேரான உண்மையான நிலைமையை மனிதர்கள் காணவில்லை, காணவும் முடியாது. ஏனென்றால் அவருடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளியாய் மத்தியான வேளையில் இருந்ததென, அதனால் பார்வையற்றவனாய் அப்போஸ்தலர் 9:9 அப்போஸ்தலர் 22:11 ஆகிய வசனங்களின்படி பவுல் அப்போஸ்தலர் 26:13 சொல்கிறார், இந்த ஒளியின் அளவை விடவும் பன்மடங்கு அதிகமானதுதான் பிதாவின் உண்மையான நிலையின்
ஒளியாகும். இந்த பவுலுக்கு காட்சி கொடுத்த அந்த ஒளியின் அளவை விட பன்மடங்கு அதிகமான ஒளி பிதாவின் உன்னதமான நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒளியின் தாக்கத்திற்கு முன்பு எந்த ஒரு சிருஷ்டியும் உயிரோடு இருக்க முடியாது. சாம்பல் கூட புகையாய் காணாமல் போய்விடும். அந்த அளவிற்கு அந்த ஒளியின் உஷ்ணம் இருக்கும். இதை ஆதியாகமம் 31:30 யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர்த்து பிழைத்தேன் என்று சொன்னதையும், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்று யாத்திராகமம் 33:20 தேவன் சொன்னதையும் வைத்து அறியலாம். இப்படிப்பட்ட மனிதனால் நெருங்க முடியாத, பார்க்க முடியாத மற்றும் பார்த்திராத ஒளியில் வாசம் செய்கிற பிதாவானவரை அதர்சனமான தேவன் என்று கொலோசியர் 1:15 குறிப்பிடுகிறது. இந்த அதர்சனமான தேவனே சர்வ வல்லமையுள்ள தேவன் மற்றும் யெகோவா என்னும் நாமங்களில் தரிசனமாகவும் செய்துள்ளார் என்பதையே ஆதியாகமம் 18:1 மற்றும் யாத்திராகமம் 6:2-3 பார்க்கிறோம். இந்த தரிசன ஸ்தானத்தில் அதர்சனமான தங்களது பிதாவின் ரூபத்தை மாத்திரம் ஆபிரகாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் பார்த்தார்கள். ஆனால் பிதாவின் உண்மையான நிலைமையை அவர்கள் பார்க்கவில்லை. உண்மையான ஒளியின் வல்லமையை அவர்கள் காணவில்லை. அவர் ரூபத்தை பார்த்தது பழைய ஏற்பாட்டு கால மனிதர்களில் சிலருக்கு கிடைத்த பாக்கியம். ஆனால் புதிய ஏற்பாட்டு மனிதர்களிடம் இயேசுவானவர், நீங்கள் ஒரு காலம் அவர் அதாவது பிதாவின் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை என்று யோவான் 5:37 குறிப்பிடுகிறார். இப்படி சொன்ன இயேசுவே கொலோசியர் 1:15 அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமாக. அப்படியானால் இயேசுவை பார்த்தவர்கள் பிதாவின் ரூபத்தை பார்த்திருக்க வேண்டுமே. ஆம், உண்மைதான். இயேசு பூரண வாலிப புருஷனாய் வளர்ந்த பின்பு அவருடைய ரூபம் பிதாவின் தற்சுரூபமாக மனிதர்களுக்கு வெளிப்பட்டது. இப்படி இருக்கையில் இயேசு ஏன் நீங்கள் மனிதர்களுக்கு நீங்கள் ஒரு காலம் பிதாவின் சத்தத்தை கேட்டதில்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை என்று யோவான் 5:37 சொன்னார் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அவருடைய உண்மையான சத்தம் இடி முழக்கத்தை விடவும் அதிக ஒலியை கொடுக்கக்கூடியது. அதை மனிதர்களால் கேட்க முடியாது. மனிதர்களுடைய செவிப்பறை அண்டு போகும், தெரித்துவிடும். இதையே யோவான் 5:37 இயேசு குறிப்பிடுகிறார். அவருடைய உண்மையான சத்தத்தின் வல்லமையான சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லை, நீங்கள் கேட்கவும் கூடாது என்பதுதான் அதன் பொருள். எப்படி யெகோவா என்ற நாமத்தில் பிதாவின் ரூபம் பழைய ஏற்பாட்டு ஜனங்களில் சிலருக்கு வெளிப்பட்டதோ அதுபோல புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ற நாமத்தில் பிதாவின் ரூபம் அநேக ஜனங்களுக்கு வெளிப்பட்டது. அதனால்தான் ஏசாயா 26:4-8 உள்ள கண்மலையாகிய யெகோவாவை கண்மலையாகிய இயேசு என்று 1 கொரிந்தியர் 10:4 குறிப்பிடுகிறது. அதாவது இயேசுவே இந்த யெகோவா, யெகோவாவே நம் இயேசு என்பதை அறிய வேண்டும் என வேதம் போதிக்கிறது. இதன்படி இயேசுவே தரிசனமான நமது பிதா ஆவார். எப்படி யெகோவா தரிசனமான பிதாவோ அது போல இயேசுவே தரிசனமான நமது பிதா. ஏசாயா 9:6 இயேசுவுக்கு நித்திய பிதா என்ற நாமம் இருப்பதாக சொல்லி
இயேசுவே பிதா என்பதை உறுதிப்படுத்துகிறது. இயேசுவும் யோவான் 14:9 என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி தான் பிதாவின் ரூபம் என்பதை வெளிப்படுத்தினார். மனிதர்களால் பிதாவின் ரூபத்தை அவருடைய உன்னத ஸ்தானத்தில் வைத்து பார்க்க முடியாது. இதை விளங்கிக் கொள்ள டங்ஸ்டன் உலோகத்தால் ஆன மின் இலைகளை கொண்ட குண்டு பல்பினை வைத்து திருஷ்டாந்தப்படுத்த முன்வருகிறோம். கர்த்தர் இதை உங்களுக்கு புரிந்து கொள்ள செய்வாராக. ஆமென். இந்த குண்டு பல்பின் உள்ள டங்ஸ்டன் இழையின் வடிவத்தை கண்டு வரையும் வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? எப்போது வரைய முடியும்? அது மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு ஒளி கொடாதிருக்கிற நேரத்தில் டங்ஸ்டன் இழையின் வடிவத்தை கண்டு வரையும் வாய்ப்பு கிடைக்கும், வரையவும் முடியும். மற்றபடி அதே சமயத்தில் அந்த பல்புக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு அது ஒளிரும் போது விளக்கு ஆன் செய்யப்படும் போது டங்ஸ்டன் இழையின் வடிவத்தை கண்டு வரைய நமது கண்களால் அந்த பல்பினுள் உள்ள டங்ஸ்டன் இழையின் வடிவத்தை காண கூட முடியாது. கண்டால் தானே வரைய முடியும். அந்த ஷேப், அந்த உருவம் அது ஒளிரும் போது நம்ம கண்களுக்கு தெளிவாக தெரியாது. இந்நிலையில் அது வடிவத்தை எப்படி வரைய முடியும்? பல்பை தொட்டாலே அது சுடும் அல்லவா? அதுபோலத்தான் இயேசுவை குறித்து 1 யோவான் 1:11 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று யோவான் சொல்கிறார். யெகோவா என்ற நாமத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களுக்கு தரிசனமான பிதாவாகிய இயேசுவைத்தான், யெகோவாவைத்தான், இயேசுவைத்தான் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையறிவதல்லாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான நிலையென பிலிப்பியர் 2:6-7 குறிப்பிடுகிறது. இந்நிலையில் இயேசுவை ஜனங்கள் அவர் சத்தத்தை கேட்கலாம். அதாவது இந்த மகிமை குறைந்த நிலையில், அடிமையின் ரூபம் எடுத்த நிலையில், தம்மை தானே வெறுமையாக்கிய இயேசுவின் நிலையில் இயேசுவை ஜனங்கள் அவர் சத்தத்தை, இயேசுவின் சத்தத்தை கேட்கலாம், தங்களை கண்களாலே காணலாம், அவரை நோக்கி பார்க்கலாம், அவரை தங்கள் கைகளினாலே தொடலாம். இந்த இயேசு பிதா என்பது உண்மையானால் அவருக்கு அவர் சத்தத்தை ஜனங்கள் கேட்கக்கூடாத, ஜனங்களுடைய கண்களால் காணக்கூடாத, ஜனங்களால் அவரை நோக்கி பார்க்க முடியாத, ஜனங்கள் தங்கள் கையினாலே அவரை தொட முடியாத ஒரு ஸ்தானம் இருக்க வேண்டும் அல்லவா? நம்மால் தொட்ட, மனிதர்களால் கண்ட, மனிதர்களால் சத்தத்தை கேட்ட இந்த இயேசுதான் பிதா என்பது உண்மையானால் ஒருவராலும் காண முடியாத, ஒருவராலும் தொட முடியாத, ஒருவராலும் அவர் சத்தத்தை கேட்க முடியாத மற்றொரு ஸ்தானமும் இயேசுவுக்கு இருக்க வேண்டும். அந்த ஸ்தானத்திற்கு பெயரால் அதர்சன ஸ்தானம். இயேசுவுக்கு ஜனங்களால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத, ஜனங்கள் தங்கள் கண்களால் அவரை காண முடியாத, அவரை நோக்கி பார்க்க முடியாத, அவரை தொடுவதற்கு அவரிடம் நெருங்க முடியாத ஒரு உன்னத மகிமையான ஸ்தானம் இருக்கிறது. அதுதான் இயேசுவின் பிதாஸ்தானமாகும். இயேசுவின் பிதாஸ்தானம் என்றால் இயேசுடைய அப்பாஸ்தானம் என்று அர்த்தம் அல்ல, இயேசுவுக்கு உரிய பிதாஸ்தானம் என்பதுதான் அர்த்தம். இதை தவறாக அநேகர் புரிந்து கொண்டு இயேசுவுக்கு உடைய தகப்பனுடைய ஸ்தானம் என்பதாக நினைக்கின்றனர். கிடையவே கிடையாது. அது இயேசுவின் பிதாஸ்தானம், இயேசுடைய, இயேசுவுக்கு சொந்தமான, இயேசுடைய இன்னொரு ஸ்தானமான பிதாஸ்தானமாகும். வேதத்தில்
இப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஸ்தானம் இயேசுவுக்கு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழ வேண்டும். ஆம், சொல்லப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவ கண்பானவர்களே, சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு அப்படிப்பட்டதான ஒரு உன்னத மகிமையான ஸ்தானத்தில் இருக்கிறதை ஒரு நாள் அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதாக, அவர் பிரசன்னம் வரும்போது அது வெளிப்படும் என்பதாக 1 தீமோத்தேயு 6:13-16 சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சேரக்கூடாத ஒளியில் வாசம் இருக்கிறவரும் மனுஷனின் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என இயேசுவை குறித்தே சொல்லப்பட்டுள்ளது. சொல்லுங்கள், இது வேற யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று உங்களால் சொல்லக்கூடுமோ? முடியும். இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டதாக எப்படி சொல்ல முடியும் என்கிறீர்களா? இது இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தின் போதான வெளிப்பாடே அன்றி வேறல்ல என்பதை 1 தீமோத்தேயு 6:13-15 மூலம் அறிய வருகிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தின் வெளிப்பாடுதானே அன்று வேறு யாருடைய வெளிப்பாடும் அல்ல. சொல்லுங்கள், தைரியம் இருந்தால் அல்லது பொய் சொல்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் இது வேறொரு நபருடைய வெளிப்பாடு பிரசனம் என்று சொல்ல வாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். இயேசுதான் வெளிப்படுத்துகிறார். இயேசுதான் தேவன். இந்த பிரசன்னத்தை தேவன் தம்முடைய காலங்களில் நமக்கு வெளிப்படுத்துவார். அவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாயும் குண்டு பல்பு எரிவதை நேராக பார்க்க போகிறீர்கள். அது எரியும் போது அந்த ரூபத்தை பார்க்க முடியாது என்பதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். இப்போது இயேசு கிறிஸ்து உன்னத ஸ்தானத்திலே ஏக சக்கராதிபதியாயும் ராஜாதி ராஜாவாயும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்திலே வெளிப்படுத்துகிறார். மேலும் தீத்து 2:13 நாம் நம்பியிருக்கிற ஆழ்ந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையும் இப்படிப்பட்ட பிரசன்ன ஆயுதனுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று எழுதப்பட்டு இது இயேசுவின் பிரசன்னம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது இயேசுவின் பிரசன்னமே, அது இல்லை என்று தைரியமாக யாரால் சொல்ல முடியும்? அவர்களுடைய நாக்கு என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் தேவனை தேவன் என்று சொல்ல, உங்கள் பிதாவை பிதா என்று சொல்ல, உங்கள் சர்வவல்லமையுள்ள தேவனை நீங்கள் இயேசுதான் என்று சொல்ல, சர்வத்துக்கும் மேலான தேவன் மகாதேவன் இவர்தான் இயேசுதான் என்று சொல்ல உங்கள் வாய் கூசுகிறதோ? கிறிஸ்துவ அன்பானவர்களே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலாவது மனம் திரும்புங்கள். உங்கள் தேவனை நோக்கி, உங்க அப்பாவை நோக்கி, உங்கள் டேடியை நோக்கி, உங்கள் யெகோவாவை நோக்கி வாருங்கள். தரிசனமான யெகோவாவே பிதாவாயிருக்கிறார். தரிசனமான இயேசுவே பிதாவாயிருக்கிறார். இயேசுவே அந்த யெகோவா, யெகோவாவே நம் இயேசு. பிதாவாகிய தேவனை ஒருவனும் கண்டதில்லை என யோவான் 1:18 கூறியிருக்கும் போது அநேகரால் தாழ்த்தப்பட்ட இயேசு எப்படி பிதாவாக இருக்க முடியும் என்று நாம் கேட்டால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களுக்கு தரிசனமான சர்வவல்லமையுள்ள தேவனும் கர்த்தருமாகிய யெகோவாவையும் நாம் பிதா அல்ல என்றும் சொல்ல வேண்டி நேரிடும் அல்லவா? இயேசுவை, தரிசனமான இயேசுவை பிதா இல்லை என்று சொன்னால், தரிசனமான யெகோவாவையும் நீங்கள் பிதா இல்லை என்று சொல்ல நேரிடும் அல்லவா? எத்தனை மறுதளிப்பு! யாரை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள்? அது மாத்திரமா, தெய்வத்தை யாரும் கொல்ல முடியுமா என்று கேட்கிறீர்கள். இயேசுவை கொலை செய்தார்களே, அதனால் அவர் மரித்தாரே. தெய்வம் மரிப்பாரா? மறுத்த இயேசு எப்படி தெய்வமாக இருக்க முடியும் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகின்றீர்களே.
மக்களே, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசு சிலுவையில் மரணத்தை சந்தித்தார் உண்மைதான். ஆனாலும் சிலுவையில் மரணத்தை வென்றார், ஜெயித்தார். இதையே வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், ஆமென் என்றார். இதை சொல்லும் போது இயேசு உயிரோடு இருக்கிறார். மரிக்கிற நாம் இயேசுவின் கிருபை இல்லாமல் உயிரோடு திரும்ப வர முடியாது. ஏனென்றால் நாம் மரிக்கும் போது நம்முடைய சரீரம் மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தின் காரணமாக நம்முடைய ஆத்மாவும் சேர்ந்து மரித்து விடுகிறது. இயேசுவின் கிருபை நமக்கு வேண்டும். இயேசுவை பிதா இல்லை என்று மறுதலித்தால் அந்த கிருபையையும் நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். ஆனால் கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக அவருடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தது உங்களுக்கு கேலியாக தோன்றுகிறதோ? நம்முடைய ஆத்மா மரிக்கும் போது அது பாதாளம் சென்றுவிடும். ஆனால் இயேசுவின் இந்த நமது பரிசுத்தரின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படவில்லை என்று சங்கீதம் 16:10 அப்போஸ்தலர் 2:27 சொல்கிறது. ஏனென்றால் அது மரணம் அடையவில்லை, அதாவது அவருடைய ஆத்மா அழியவில்லை. ஆனால் நம்முடைய ஆத்மா சரீர மரணத்தை சந்திக்கும் போது பாதாளம் செல்வதால் அழிந்து விடுகிறது. ஆனால் தேவன் தாமே 1 தீமோத்தேயு 3:16 மாம்சத்தின் வெளிப்பாடாய் மனுஷ சாயலாய் வந்து பிதாராமே 1 தீமோத்தேயு 3:16 மாம்சத்தின் வெளிப்பாடாய் மனுஷ சாயலாய் வந்து நம்முடைய பாவ நிவர்த்திக்காக சரீர மரணத்தை சந்தித்த போது தமது ஆத்மாவை பாதாளத்திற்குள் செல்ல தேவன் அனுமதிக்கவில்லை, அவர் அனுமதிக்கவில்லை. எனவே இயேசுவின் ஆத்மாவே, அதாவது தேவனுடைய ஆத்மாவே, அதாவது பிதாவின் ஆத்மாவே முதல் ஆத்மாவாய் பாதாளம் என்னும் மரணத்துக்கு தப்பினது. எனவே மனிதர்களாலோ அல்லது தள்ளப்பட்ட தேவ தூதர்களாலோ தேவனுடைய ஆத்மாவை கொல்ல முடியவில்லை. எனவே இயேசு சரீரத்தில் மாத்திரம் கொலைந்து ஆத்மாவில் கொலையாகாமல் சதா காலங்களிலும் உயிரோடே இருக்கிறார். அவருடைய ஆத்மா மரிக்கவில்லை. இதையே 1 தீமோத்தேயு 6:16 இயேசுவை ஒருவராய் சாவாண்மை உள்ளவர் என குறிப்பிடுகிறது. 1 யோவான் 2:25 நமக்கே நித்திய ஜீவனை வாக்களித்த தேவனாகிய இயேசுவை மனிதர்கள் கொலை செய்தபடியால் அவரை தேவனல்ல என்று சொல்லி அநேகரை வஞ்சிக்கிறவர்களின் ஆத்மா நிச்சயம் அழிந்து போகும். ஆத்மாவை கொல்லும் வல்லமை இயேசுவுக்கு மாத்திரமே உண்டு. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று இயேசு மத்தேயு 10:28 குறிப்பிடுகிறார். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் ஆத்ம மரணத்தை நமக்கு கொடுத்தது, கொடுக்கிறது, கொடுத்துக் கொண்டு இருக்கிறது. ஆனால் சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்த நிலையில் இருந்த நம் தேவன் நமது பாவத்திற்காக விலைக்கிரயமாக நம்மை போல ஆத்மாவை கொடுத்திருந்தால் நமக்கே மீட்பு உண்டாகிறாது. அவர் விலைக்கிரயமாய் அவர் நமது பாவ நிவர்த்திக்காக விலைக்கிரயமாக கொடுத்தது நம்ம தமது சரீர ஜீவனை, அதாவது மாம்சத்தின் உயிரை மாத்திரம்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நமது சரீரத்தில் தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு சுமந்தாரே அன்றி நம்முடைய பாவங்களை அவர் தமது ஆத்மாவில் சுமக்கவில்லை. அவருடைய சரீரம்தான் ஏசாயா 52:17 அந்த கேடடைந்ததே என்று ஆத்மா கரைப்படவில்லை. சாத்தானால் அவருடைய ஆத்மாவை எந்த வழியிலும் குற்றப்படுத்த முடியவில்லை. எனவே
அவர் ஆத்மாவில் மரணத்தை ஜெயித்தார். பரிசுத்தர் மரணத்தை ஜெயித்தார். நம்முடைய நேசர் மரணத்தை ஜெயித்தார். எனவே இயேசுவின் ஆத்மா பாதாளத்தில் அல்ல, மரணத்தில் ஊற்றப்பட்டது என்று ஏசாயா 53:12 பார்க்கிறோம். ஆம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, சரீர மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். மரணம் என்னும் இடத்திலே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இருந்தனர். அப்போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருந்ததால் விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்கள் அக்கிரமக்காரர்களாகவே கருதப்பட்டனர். அவர்கள் அக்கிரமக்காரர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் அக்கிரமக்காரர்கள். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருந்தது. அவர்கள் இருந்த இடம் வேதனை நிறைந்த பாதாளம் அல்ல, அவருடைய ஆத்மாக்கள் மரணம் அடைந்திருந்தன. இந்த இடத்திற்குத்தான் இயேசு தமது ஆத்மாவை கொண்டு சென்றார். பாதாளத்தில் பிரசங்கிக்க தமது ஆவியை மாத்திரம்தான் கொண்டு சென்றார். ஆத்மாவை பாதாளத்துக்குள் அவர் கொண்டு செல்லவில்லை. இயேசுவின் ஆத்மா பாவக்கரையற்ற பரிசுத்தமானதாகவும் என்பதால் மரணம் என்னும் இடத்திற்கு சென்றாலும் அவர் தமது ஆத்மாவில் மரணம் அடையவில்லை. மரணம் என்னும் பரிசுத்தவான்கள் இருக்கும் இடத்திற்கு அவருடைய ஆத்மா சென்றாலும் அவருடைய ஆத்மா மரணம் அடையவில்லை. பின்பு ஏன் இயேசு தமது ஆத்மாவில் மரணம் என்னும் இடத்திற்கு சென்றார்? மரணம் என்னும் இடத்திலே சிறைப்பட்ட பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் ஆத்மாக்களை பரதீசி என்னும் இடத்திற்கு சிறைப்படுத்துவதற்காக எடுத்து செல்லவே இயேசு மரணம் என்னும் இடத்திற்கு தமது ஆத்மாவில் சென்றார். பிதாவின் ஆத்மாவே இயேசுவின் ஆத்மா. மறந்து விடாதீர்கள், பிதாவின் தேவனின் சர்வ வல்லமையுள்ள தேவனின் யெகோவாவின் ஆத்மாவே இயேசுவின் ஆத்மா. அதாவது யெகோவாவின் ஆத்மா இயேசுவின் ஆத்மா தான். இயேசுதான் யெகோவா என்பதற்கு மற்றொரு சாட்சி வேதத்தில் உள்ளது. ஏசாயா 25:8-9 ஆகிய 2 வசனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இது சொன்னார். 9ஆம் வசனத்தை பாருங்கள். அக்காலத்திலே இதோ இவரே, இந்த இயேசுவே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்ம ரட்சிப்பார். இவரே இந்த இயேசுவே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவரை ரட்சிப்பதால் கலிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இங்கு இவரே இயேசுவே கர்த்தர் என்பதை யெகோவா சாட்சியாளர்கள் தங்களது வேதாகமத்திலே இவரே இந்த இயேசுவே யெகோவா என்றே மொழிபெயர்த்துள்ளனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா சாட்சியினரே யெகோவாவை இயேசு என்று மொழிபெயர்த்துள்ளனர். இயேசுவை யெகோவா என்று சொல்லுவார்கள் என்று மொழிபெயர்த்துள்ளனர். ஹல்லேலூயா. மேலும் யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், ஸ்மித் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், பெசிகா ஹோலி பைபிள் டிரான்ஸ்லேட்டர், பேர்டே பைபிள் டிரான்ஸ்லேஷன் போன்ற ஆங்கில வேதாகமங்களிலும் திஸ் இஸ் ஜெகோவா அல்லது திஸ் இஸ் லார்ட் ஜெகோவா அவர் காட் என்பதாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்பொழுது சொல்லுங்கள் கிறிஸ்து கண்மனவர்களே, இயேசுவே யெகோவா, இயேசுவே பிதா. மறுதலிக்காதீர்கள், மறுதலிக்காதீர்கள், நொறுங்கி நாசமாய் போவீர்கள். ஒரே மனிதனுக்கு வேறுபட்ட சரீரங்கள், வானத்திற்குரிய மேனி, பூமிக்குரிய மேனி என பல சரீரங்கள் இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஒரு ஆத்மாதான் உண்டு, நமக்கு ஒரு ஆத்மாதான் உண்டு. அந்த ஆத்மாவில் உங்க ஆத்மா நேசரை பிதா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்து கண்பானவர்களே. அந்த ஆத்மாதான்
ஒருவனுடைய நித்திய அடையாளம். ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆத்மா தங்கியிருக்கும் கூடாரங்கள், அதாவது மேய் எனப்படும் சரீரங்கள் மாறலாம், ஆனால் ஆத்மா மாறாது. இயேசுவின் ஆத்மா பரமாத்மாவாகும். நம்முடைய ஆத்மா நமக்கு அடையாளம், அதை பாதுகாப்பது நம்முடைய தலையாய கடமையாகும். பரமாத்மாவோடு நம்முடைய ஆத்மா இணைந்தால் அது பாதுகாக்கப்படும். நாம் உயிரோடு இருக்கும்போது இயேசுவை யெகோவா, அதாவது பரமபிதா, அதாவது மெய்யான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், மகாதேவன் என விசுவாசித்தார். யோவான் 11:25-26 இயேசு சொன்ன வார்த்தை நமக்குள் நிறைவேறும். யோவான் 11:25-26 இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்றார். நாம் சாக வேண்டாம். இதை விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவை விசுவாசித்தால் நாமே சாக மாட்டோம் என்றால் இயேசு ஆத்மாவில் மரித்தார் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமாகும்? அது பாவமாகும். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என எசேக்கியேல் 18:4-20 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. எனவே யெகோவா எப்படி பிதாவாயிருப்பார், யெகோவா எப்படி இயேசு ஆவார், இயேசு எப்படி பிதா ஆவார் என்கின்ற விசுவாசமற்ற கேள்விகளினாலே மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவங்களை செய்து தங்கள் ஆத்மாக்களை அழித்து விடாதீர்கள். உங்கள் ஆத்மாக்களை அழித்து விடாதீர்கள். நீங்கள் ஏன் உங்கள் ஆத்மாவில் சாக வேண்டும்? நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள். இயேசுவே யெகோவா பரமபிதா ஒன்றான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று எசேக்கியேல் 18:31-32 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆத்மாவில் அழிவை காணாத இயேசு பரிசுத்தர். பரிசுத்தராய் இருக்கிறவர் இரண்டு பேரல்ல, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என வெளிப்படுத்தல் 15:4 பார்க்கிறோம். இந்த பரிசுத்தராகிய இயேசு ஏசாயா 6:3 சேனைகளின் கர்த்தர். ஏசாயா 6:3 பாருங்கள். ஏசாயா 54:5 சர்வ பூமியின் தேவன். ஏசாயா 54:5 நம்மை சிருஷ்டித்த தேவன். ஏசாயா 54:5 நம்முடைய மீட்பர். இதை புரிந்து தெரிந்து உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். யோவான் 8:24 இயேசு சொன்னது நமக்கான மிகப்பெரிய எச்சரிப்பாகும். யோவான் 8:24 இயேசு சொன்ன எச்சரிப்பு என்ன? இயேசு யோவான் 8:23 யூதர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல என்றார். இதை வைத்து யெகோவா சாட்சியாளர்களை போன்ற சிலர் இயேசு உண்டாக்கப்பட்டவர் என்பதாக சொல்லி அவரை சிருஷ்டிகராகிய அவரை ஒரு சிருஷ்டியாக்க நினைக்கிறார்கள். இயேசுவே யெகோவா என்பதால் இவர் சிருஷ்டியாக்க நினைப்பது யெகோவாவை, பிதாவாகிய தேவனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆங்கில வேதாகமங்களில் உயர்விலிருந்து உண்டானவராக இயேசுவை குறிப்பிடாமல் உயர்விலிருந்து வந்தவர், came from above என்பதாக ஆங்கில வேதாகமங்களில் அர்த்தம் மாறாமல் மிகச் சரியாக மொழிபெயர்த்துள்ளார்கள். எனவே இயேசு உண்டானவர் அல்ல, இயேசு உண்டானவர் அல்ல, வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அதாவது பிதா என்பதாக 1 Corinthians 15:47 சொல்லுகிறது. இந்த இயேசுதான் ஏசாயா 45:5 நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று சொன்ன யெகோவா. அதனால்தான் யோவான் 8:24 இயேசு மிக கடுமையான எச்சரிப்பை நமக்கு கொடுத்துள்ளார்.
நான் இயேசு, வானத்திலிருந்து வந்த கர்த்தர், யெகோவா, நித்திய பரமபிதா. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர், நானே யெகோவா, நானே சர்வவல்லமை தேவன், நானே பரமபிதா என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். இயேசுவின் இந்த எச்சரிப்பை அநேகர் அசட்டை பண்ணுகிறார்கள். அநேகருக்கு இந்த எச்சரிப்பு புரியவில்லை. அநேகர் இயேசு யோவான் 8:24 சொன்னதை மேற்போக்காக வாசித்து விட்டு சொல்கிறார்கள். நாம் நம்முடைய பாவத்தில் சாகக்கூடாது என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்கும்போது நாம் நம்முடைய பாவங்களில் சாவோம் என்கின்ற இந்த இயேசுவின் எச்சரிப்பை நாம் சாதாரணமாக எடுத்துவிட முடியுமா? நம்முடைய அநேக பாவங்களை சொல்ல போனால் நம்முடைய சகல பாவங்களையும் இயேசு நம்மீது வைத்த அன்பு நிமித்தமாக மூடுகிறார் என்பதை, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று 1 பேதுரு 4:8 எழுதப்பட்டிருப்பதிலிருந்து நாம் அறிய வருகிறோம். அந்த 1 பேதுரு 4:8 இயேசுவின் அன்பு நம்முடைய அநேக பாவங்களை மூடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய அன்பு வேண்டுமென்றால் அவரை பிதா, அவரை யெகோவா சர்வவல்லமை தேவன், யெகோவா பரமபிதா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இது எப்போது சாத்தியமாகும்? இயேசுவை நம்முடைய டேடி, டியர் அப்பா, அன்புள்ள தகப்பனே, எங்கள் பிதா என்று அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏற்றுக்கொள்ளும் போது சாத்தியமாகும். இயேசுவை நம்முடைய டேடி, அப்பா, பிதா, யெகோவா சர்வ சேனைகளின் கர்த்தர், சர்வவல்லமையான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய ஒரு பாவம் கூட மன்னிக்கப்படாது. கிறிஸ்துவ கண்பனவர்களே, ஒரு பாவம் கூட மன்னிக்கப்படாது. அப்போது நம்முடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படும். இதுதான் இயேசு சொன்ன எச்சரிக்கை. நம்முடைய ஆத்மா அழிந்து போகும். எனவே நாம் செத்து போவோம். எனவே யெகோவாதான் இயேசு என்றும் அவரே பிதா என்றும் நாம் விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய நாமத்தினாலே உங்களுடைய ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் கழுவிக் கொள்ளுவோம். சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள். உங்களுக்காக ஞானஸ்நானம் கொடுக்க நாங்கள் தயாராயிருக்கிறோம். எங்களது தொலைபேசி எண் 9843181274. மற்றொரு நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் 8906811274. ஜெபம். ஆட்டுக்குட்டியானவரான சர்வ வல்லமையுள்ள தேவனும் பிதாவுமான சேனைகளின் கர்த்தரே, உமது மகிமையை குறைத்து மனிதர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்னும் நாமத்தினாலும் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்னும் நாமத்தினாலும் தரிசனமான உமது கிருபையை குறித்து உமக்கு நன்றி அப்பா, கொடான கோடி நன்றி அப்பா. உன்னத மகிமையான காணக்கூடாத ஒருவராம் சேரக்கூடாத ஸ்தானத்திலே இருந்தாலும் உண்மையே வெறுமையாக்கி எங்களை மீட்க பூமிக்கு வந்த உமது கிருபையை நாங்கள் மறவாமல் இருக்க அனைவருக்கும் உதவ வேண்டும் என கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவாகிய இயேசுவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.